நம்முடைய வீட்டிலே புரிந்துணர்வு வராதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? நாங்கள் புரிந்துணர்வு ஒரு விடயத்தை புரிந்து கொண்டிருக்கின்றோமே, அதிலே இருக்கக்கூடிய தவறு. நம்முடைய புரிந்துணர்வு எப்படி? என்னை என்னுடைய மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி அங்கல என்னை என்னுடைய கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிந்துணர்வே கிடையாது சகோதரர். இதற்கு பேர் எதிர்பார்ப்பு அல்லது சுயநலம். இதுக்கு பேர் புரிந்துணர்வு அல்ல, இதற்கு பேர் ஒன்றோ எதிர்பார்ப்பு, இல்லை என்றால் சுயநலம். என்னை என்னுடைய கணவன் மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது புரிந்து கொள்ளல் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, நம்ம எல்லாம் மாறி மாறி வழங்கி வச்சிருக்கிறோம் என்றனால சொல்றேன். ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நிறைய என்னுடைய குடும்பத்தை சேர்ந்து நடக்கின்றேன், என்னுடைய குடும்பத்துக்காக நான் நிறைய செய்கின்றேன், ஆனா அவர்கள் என்னை வெட்டி வெட்டியே போறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், நான் என்ன செய்யணும் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவர்கள் உன்னோடு சேர்வது குடும்பத்தை உறவுகளை சேர்வதல்ல, நீ அவர்களை சேர்த்துக் கொள்வதுதான் உறவுகளை சேர்த்துக் கொள்வது. நீ நடக்கிற மாதிரியே நடந்து கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்களே. ஏன்? நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் நம்மளோடு சேர்ந்தாத்தான் நாங்கள் சேர வேண்டும் என்று. இது வல்ல புரிந்துணர்வு, இது வல்ல உறவு. அது போன்ற புரிந்துணர்வை நம்ம எப்படி நினைச்சிருக்கிறோம்? என்னுடைய மனைவி என்னை நேசிக்க வேண்டும், என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது தவறு சகோதரர். அப்படி இந்த உலகத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது தவறு. என்னுடைய கணவன் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோமே, இது தவறு. மற்ற பக்கம் வரணும். என்னுடைய மனைவியை நான் புரிந்து கொள்ள வேண்டும், இது புரிந்துணர்வு. என்னுடைய கணவனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மனைவி நினைக்கின்றாளே, அது புரிந்துணர்வு. இப்படி வருமாக இருந்தால் ஒரு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது சோதரர். இது இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய விடயம்.